கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। இப்ப நம்ம செய்திக்குள்ளாக போலாம். अब हम संदेश के अंदर जाएंगे। யாவரும் எழுந்திருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். हम सब खड़े होकर एक वचन को पढ़ेंगे। யூதாவின் புத்தகம் यहूदा का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். तीसरे वचन को पढ़ेंगे। பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सर को झुकाकर प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. जो वचन हमने पढ़ा उसके द्वारा हमें आशीष दीजिए। இதுல இருக்கிற கதவினை எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். इस वचन के अंदर तेरी जो योजनाएं हैं, वो तेरे जो विचार है वो हमें दीजिए। எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए। நாளுக்கு நாள் நாங்கள் பரிசுத்தமடைய எங்களுக்கு உதவி செய்யும். और हर एक दिन में हम पवित्रता के अंदर आगे बढ़ने के लिए अनुग्रह कीजिए। ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. आशीष करके चलाइए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। உட்காரலாம். நம்ம போன வாரம் இந்த முதல் வசனத்துல இருந்து நம்ம யூதாவின் முதல் வசனத்துல இருந்து நம்ம தியானிச்சோம். और पिछले हफ्ते में यहूदा का पहले वचन से हमने ध्यान किया। அதுல மூணு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். उसमें तीन चीजों के बारे में हमने देखा है। ஒன்னு வந்து அழைக்கப்படுதல், एक जो है बुलाया जाना, அதுக்கு பிறகு பரிசுத்தமாக்கப்படுதல், उसके बाद पवित्र किया जाना, அப்புறம் மூணாவது காக்கப்படுதல். और तीसरा संभाला जाना। இந்த மூன்று காரியத்தை குறித்து நம்ம ये பார்த்தோம். तीनों चीजों के बारे में हमने देखा। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது आज जो हम देखने वाले हैं, பொதுவான ரட்சிப்பை குறித்து பார்க்க போறோம். और सामान्य रूप में जो उद्धार है उसके बारे में हम देखेंगे। இந்த பொதுவான ரட்சிப்புனா எதை பற்றி பேசுறா? ये सामान्य रूप में उद्धार मतलब किस चीज के बारे में बोलता பாருங்க, है? போன வாரம் நான் சொன்னேன், पिछले हफ्ते में मैंने बोला, யூதா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது यहूदा अपने आप का परिचय देते समय நான் யெகோஷுவாவுடைய ஊழியக்காரன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். वो कहता है कि मैं यहोशुआ का सेवक हूँ। இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? आज हम अपने आप का जब परिचय देते हैं तो कैसे देते हैं? நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லி சொல்ல வேண்டாமா? परमेश्वर का सेवक करके बोलना नहीं है क्या? நம்ம அப்படி சொல்லணும்னா अगर हम ऐसे बोलना है, நம்மளும் யூதாவா இருக்கணும். हम भी यहूदा बनना है। யெகூதானா அர்த்தம் என்னது? यहूदा का मतलब क्या है? கர்த்தரை துதிப்பேன். परमेश्वर की आराधना करूं। இப்ப இந்த போன வாரம் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம तो பார்த்தோம். पिछले हफ्ते इस घटना के बारे में हमने देखा। இன்னைக்கு பொதுவான ரட்சிப்பை குறித்து பார்க்க போறோம். आज सामान्य उद्धार के बारे में हम देखने वाले हैं। இந்த பொதுவானதுனா என்னது? ये सामान्य क्या है? இந்த பொதுவான ரட்சிப்புனா என்னது? ये सामान्य उद्धार क्या है? இப்ப இந்த சபை இது பொதுவானது. ये कलीसिया जो है सामान्य है। இது எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான சபை. हम सभी के लिए सामान्य कलीसिया है। எல்லாரும் நம்ம இங்க வர்றோம். हम सभी यहाँ पर आते இந்த हैं। ஒரு இடத்துல வந்து நம்ம ஆராதிக்கிறோம். इस जगह पर आके हम आराधना करते हैं। இந்த சபை பொதுவானது. और ये कलीसिया जो है सामान्य है। இந்த பொதுவான இந்த ரட்சிப்பு குறித்து நம்ம பார்க்க ये போறோம். सार्वजनिक उद्धार के बारे में हम देखने वाले हैं। இப்ப பொதுவானதுன்னா என்னது? ये सार्वजनिक मतलब क्या? எல்லாரும் பொதுவா அனுபவிக்க கூடியது. सभी लोग उसे अनुभव कर सकते हैं। இப்ப உதாரணமா இப்போ ட்ரெயின் இருக்குது. अब ट्रेन है, இது எல்லாத்துக்கும் பொதுவானது. ये सबके लिए सार्वजनिक है। யார் டிக்கெட் எடுத்தாலும் போகலாம். जो भी टिकट लेंगे वो जा सकते हैं। ஒரு காரியம் பொதுவான ஒரு காரியம். एक सार्वजनिक चीज। அதே மாதிரி ரட்சிப்பு பொதுவானது. वैसे ही उद्धार सार्वजनिक है। பொதுவானதுங்கிறது ஒரு ஆளை வச்சு கிடையாது. और सार्वजनिक जो है एक व्यक्ति नहीं, அது ஒண்ணுக்கு மேற்பட்ட ஜனங்களை உபயோகப்படுத்துறது தான் என்னது? பொதுவானது. एक से अधिक लोग उसे उपयोग करना ही वो सार्वजनिक है। இந்த பொதுவான ரட்சிப்பு அப்படின்னு வரும்போது ये सार्वजनिक उद्धार जब आता है, எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. सभी लोग उसे अनुभव करने वाला एक उद्धार। எல்லாரும் பொதுவா அனுபவிக்கக்கூடிய ரட்சிப்பு. सभी लोग सामान्य रूप से अनुभव करने वाला एक उद्धार। और யூதனானாலும் சரி, वो यहूदी क्यों ना हो, அது கிரேக்கனானாலும் சரி, या फिर ग्रीक हो, அது பிரஜாதியானாலும் இருந்தாலும் சரி, या फिर अन्य जाति हो, எல்லாருமே பொதுவா அனுபவிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. और सभी लोग साधारण रूप से अनुभव करने वाला एक उद्धार है। இந்த ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ये उद्धार के बारे में हम देखने वाले हैं। இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான ரட்சிப்பு உண்டாயிருக்குது. आज हम सभी के लिए उद्धार
हुआ है। ஒரு தடவை ஒரு செஞ்சுரியன் கேட்டா, एक बार एक अधिपति पूछता है, ஒரு நூற்றுக்கு அதிபதி கேட்டா, एक सेना अधिपति पूछता है, ஐயா நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? मालिक हम रक्षा उद्धार पाने के लिए क्या करना है? அப்ப அங்க பவுல் ஒரு பொதுவான ஒரு காரியத்தை சொல்றார். वहाँ पौल एक साधारण रूप बोलता है, அவன் ஒரு யூதன், वो एक यहूदी है, ஒரு பிரஜாதியன்ட்ட பேசுறார். वो अन्य जात से बोलता है। இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு பிரஜாதியான், ये सेना का अधिपति जो है एक अन्य जात है। இவனை பார்த்து சொல்றார், इसे देखकर कहता है, யெகோஷுவா மேசியா விசுவாசி, वो यहोशुआ मेसिया का विश्वास कर, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். तब तू और तेरा घराना उद्धार पाएगा। இந்த ரட்சிப்புக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ये उद्धार और विश्वास का कुछ संबंध है। நம்ம என்னைக்கு யெகோஷுவா விசுவாசிக்கிறோமோ, जब हम यहोशुआ पर विश्वास करते हैं, அப்ப நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. तब हमें उद्धार मिलता है। விசுவாசம் என்னது? विश्वास क्या है? நம்பிக்கை. विश्वास भरोसा। நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். हम उसके ऊपर भरोसा करना है। அவர் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கணும். उसके ऊपर पूरी रीति से भरोसा करना है। அவர் மேல மட்டும் நம்பிக்கை இல்லன்னு வைங்க, उसके ऊपर पूरी रीति से भरोसा नहीं होगा तो யார் மேலயும் நம்பிக்கை வராது. किसके ऊपर भी भरोसा नहीं होगा। ஒரு மனிதனை நீங்க நம்பணும்னா, एक व्यक्ति को यदि आप विश्वास करना இப்ப है, நான் சொல்றேன், நான் அல்பர்ட்டை நான் நம்புறேன். अभी मैं कहता हूं कि मैं अल्बर्ट पर भरोसा करता हूं, நான் கர்த்தரை நம்பினாதான், मैं परमेश्वर पे भरोसा करूंगा तो ही நான் இவன் மேல நம்பிக்கை வைக்கிறது உண்மை. मैं इसके ऊपर विश्वास करना सही है। இல்லாட்டி என் வாய் பேசுது, என் உள்ளம் பேசல. या फिर ऐसा होगा कि मेरे जुबान से मैं बोल रहा हूं लेकिन मन में वो बात नहीं है। என் வாய் பேசுது, நான் அல்பர்ட்டை நம்புறேன், और मेरा जुबान एक बोलता है कि मैं अल्बर्ट पर भरोसा करता हूं, ஆனா உள்ளத்துல நம்பிக்கை இல்ல அப்படின்னா, लेकिन मन के अंदर अगर भरोसा नहीं है तो அது நம்பிக்கை இல்ல. वो भरोसा नहीं है। நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல பரிபூர்ணமா வைக்கணும். हमारा भरोसा परमेश्वर के ऊपर परिपूर्णता से होना சோ है। யெகோஷுவா மேசியா மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, यहोशुआ मसीहा के ऊपर जो भरोसा रखते हैं, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तब तू और तेरा घराना उद्धार पाएगा। இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, आज बहुत सारे लोग कहते நான் हैं மட்டும் தான் என் குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், केवल मैं ही मेरे परिवार में उद्धार पाया என் हूँ, குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படல. मेरा परिवार अब तक उद्धार नहीं पाया। ஏன் ரட்சிக்கப்படல? क्यों उद्धार नहीं पाया? ஏதோ நம்பிக்கையில ப்ராப்ளம் இருக்குது, भरोसे विश्वास के अंदर कोई तो कमी है, ஏதோ நம்மளுடைய விசுவாசத்துல ஒரு பலவீனம் இருக்குது. हमारे विश्वास के अंदर कुछ तो कमजोरी है। ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்மை, क्योंकि परमेश्वर का वचन सही सत्य है। கர்த்தருடைய வார்த்தையில எந்த குழப்பமும் கிடையாது. परमेश्वर के वचन के अंदर कोई गड़बड़ी नहीं। பைபிள் சொல்லுது, कलाम कहती है, யெகோஷுவா விசுவாசி, यहोशुआ पर विश्वास करो, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तब तुम और तुम्हारे घराने उद्धार पाओगे। அப்ப வீட்டார் ரட்சிக்கப்படல அப்படின்னு சொன்னா, तो अगर घराने उद्धार नहीं पाए அப்ப तो நம்ம இன்னும் சரியா விசுவாசிக்கலன்னு சொல்லி அர்த்தம். तो हम अभी तक पूरी तरह से विश्वास किए नहीं, ऐसा அப்ப मतलब நம்ம होता है। பரிபூர்ணமா तो விசுவாசித்தோமானால் परिपूर्णता से अगर हम विश्वास நம்ம करें, குடும்பமும் ரட்சிக்கப்படும். हमारा परिवार भी उद्धार पाएगा। அப்ப ரட்சிப்புக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. उद्धार और विश्वास का कुछ संबंध है। இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? आज हम उद्धार पाए हैं क्या? நான் விசுவாசிக்கிறேன், அதனால मैं ரட்சிக்கப்பட்டேன். विश्वास किया इसके लिए मैं उद्धार पाया हूँ। நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனால मैं ரட்சிக்கப்பட்டேன். यीशु मसीह पे विश्वास करता हूँ इसलिए मैं उद्धार पाया हूँ। நான் யெகோஷுவா விசுவாசிக்கிறேன், அதனால ரட்சிக்கப்பட்டேன். मैं यहोशुआ पर विश्वास पाया हूँ इसलिए उद्धार पाया हूँ। இந்த ரட்சிப்பு பொதுவானது. ये उद्धार सार्वजनिक है। இந்த யெகோஷுவா மேல யூதன் விசுவாசம் வைத்தாலும் சரி, यहोशुआ के ऊपर यहूदी विश्वास करेगा तो भी, ஒரு கிரேக்கன் விசுவாசித்தாலும் சரி, अगर एक ग्रीक व्यक्ति विश्वास करे तो भी, ஒரு பிரஜாதியான் விசுவாசித்தாலும் சரி, और एक अन्य जात विश्वास करे तो भी, அந்த விசுவாசம் அவங்க பண்ணுனாங்கன்னா अगर वो विश्वास करेंगे அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. तो वो उद्धार पाएंगे। அப்ப இந்த ரட்சிப்பு எல்லாத்துக்கும் பொதுவானது. तो ये विश्वास जो है सबके लिए है। இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் யூதா எழுதுறார். ये सार्वजनिक विश्वास के बारे में ही यहूदा लिखता है। இந்த விசுவாசத்தை பற்றி எழுதும்போது ये विश्वास के बारे में जब लिखता பாருங்க, है, அந்த வசனத்தை நம்ம கொஞ்சமா வாசிக்கலாம் மீண்டும். दोबारा इस वचन को थोड़ा थोड़ा करके पढ़ेंगे। பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், और पवित्र लोगों को एक बार दिया गया विश्वास, இந்த விசுவாசனால தான் ரட்சிக்கப்படுவோம். इस विश्वास से ही उद्धार होता है। எல்லாத்துக்குமே விசுவாசம் தான் காரணம். सभी चीज के लिए विश्वास ही कारण है। ஆமா, ரட்சிப்புனா என்னது? उद्धार का मतलब क्या है? ரட்சிப்புனா விடுதலை.
जो उद्धार है उसका मतलब छुटकार, பாவத்திலிருந்து விடுதலை, पाप से छुटकार, அதுதான் ரட்சிப்பு. वही उद्धार है। ஒரு காரியத்திலிருந்து நீங்க விடுதலை பெறறீங்கன்னா एक चीज से यदि आप उद्धार पाते हैं तो छुटकार அதுதான் पाते हैं, அதுதான் ரட்சிப்பு. वही उद्धार है। இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஏதாவது பாவ கட்டுகள்ல हो இருக்கலாம், सकता है हम पाप के एक बंधन में होंगे, இல்லாட்டி சாபத்தின் கட்டுல இருக்கலாம், श्राप के बंधन में होंगे, இல்லாட்டி பிசாசின் கட்டுல இருக்கலாம், या फिर शैतान के बंधन में होंगे, இல்லாட்டி வியாதியின் கட்டுல இருக்கலாம், या फिर बीमार के बंधन में होंगे, இல்லாட்டி கடன் என்கிற ஒரு பெரிய கட்டுல இருக்கலாம். या फिर उद्धार नाम के बंधन में होंगे। இப்படி பலவிதமான கட்டுல இருந்து விடுதலை பெறுறதா ரட்சிப்பு. ऐसे भिन्न भिन्न प्रकार के बंधन से छुटकार पाना ही उद्धार है। இந்த விடுதலை வேணும்னா ये छुटकार अगर चाहिए तो என்னது வேணுமா நம்மளுக்கு? क्या चाहिए? விசுவாசம் வேணும். विश्वास चाहिए। விசுவாசம் இல்லாம विश्वास के बिना ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லவே முடியாது. हम उद्धार पाए हैं करके बोल नहीं सकते। விசுவாசம் கண்டிப்பா தேவை. तो विश्वास जरूर चाहिए। இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் யெகூதா பேசுறார். ये सार्वजनिक उद्धार के बारे में ही यहूदा बोलता है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आज हम सब उद्धार पाए हैं। मैं விசுவாசத்தை கொண்டு विश्वास को रखकर கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अनुग्रह से हम उद्धार पाए हैं। அவருடைய கிருபை மட்டும் இல்ல அப்படினா उसका अनुग्रह नहीं है तो நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது. हमें उद्धार नहीं मिलेगा। பாருங்க, இந்த பொதுவான ரட்சிப்பு, ये सामान्य जो उद्धार है। இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் காமிக்க விரும்புறேன். एक छोटा सा उदाहरण बताता हूँ। இப்போ நான் இங்க ரட்சிப்புங்கிற ஒரு பொருளை இங்க வச்சிருக்கேன்னு வைங்க. अब उद्धार नाम के एक चीज को मैंने यहाँ पर रखा है। இது ஒரு பொருள், ये एक चीज है, இது ரட்சிப்புன்னு வச்சுக்கிடுங்க. इसे समझ लीजिए कि उद्धार है। இது நம்ம எல்லாத்துக்குமே காமன். ये हम सभी के लिए सार्वजनिक है। நம்ம எல்லாத்துக்குமே பொதுவானது. ये हम सब के लिए इसके सार्वजनिक है। இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேணும்னா, ये उद्धार यदि हमें चाहिए, நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? आपको क्या चाहिए? விசுவாசம் வேணும். विश्वास होना चाहिए। பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் வேணும். पा लूंगा करके विश्वास होना चाहिए। அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா, वो विश्वास यदि होगा तो இந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ये उद्धार को आप पा सकते हैं। ரட்சிப்புனா என்னது? उद्धार का मतलब क्या है? விடுதலை. छुटकार। அப்ப இந்த விடுதலை வேணும்னா तो ये छुटकार चाहिए, உங்களுக்கு என்ன வேணும்? तो आपको क्या चाहिए? விசுவாசம் வேணும். विश्वास चाहिए। இந்த விடுதலை இது பொதுவானது. ये छुटकार जो है सार्वजनिक है। இல்ல இது யூதர்களுக்கு மட்டும்தான். नहीं, ये केवल यहूदियों के लिए। இல்ல இது ஒரு கிரேக்கர்களுக்கு மட்டும்தான். नहीं, केवल ग्रेकी के लिए है। இல்ல இது வெறும் பிரஜாதிகளுக்கு ये மட்டும்தான். केवल अन्य जात के लिए। அப்படிங்கிறது கிடையாது. ऐसा नहीं। பாருங்க, இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை ये छुटकार जो है எல்லாத்துக்கும் பொதுவானது. ये सबके लिए सामान्य है। இது எல்லாத்துக்கும் வேணும்னா अगर सबको चाहिए, நீங்க செய்யக்கூடியது ஒண்ணே ஒண்ணு, आप एक ही चीज करना है, விசுவாசிக்கணும். विश्वास करना। யாரை விசுவாசிக்கணுமா? किसको विश्वास करना है? யெகோஷுவா விசுவாசிங்க. यहोशुआ को विश्वास करना। அப்பதான் இந்த டெலிவரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். तब ही ये उद्धार आपको मिलेगा। கர்த்தர் கொரியர் பண்ணிட்டார். परमेश्वर ने कोरियर कर दिया है। உங்க வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு விலாசம் என்ன தெரியுமா? और आपका घर में आना है तो उसका एड्रेस क्या है? விசுவாசம் தான். विश्वास ही वो एड्रेस நீங்க है। விசுவாசம் தான் ரூட் மேப் உங்களுக்கு காமிக்கும். वो विश्वास ही आप रूट में बराबर दिखाएगा। யார் யாருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ कौन कौन विश्वास के अंदर है, இந்த டெலிவரன்ஸ் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். वो उद्धार जो है उनके घर पे जाके घर पहुंच जाएगा। இந்த டெலிவரன்ஸ் இது பொதுவானது. ये छुटकार सामान्य है। இந்த டெலிவரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. ये छुटकार जो है सार्वजनिक है। இப்போ உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டுன்னு வைங்க. अब आपको उद्धार मिल गया। நமக்கு என்ன கிடைச்சிட்டு? हमें क्या मिल गया? ரட்சிப்பு கிடைச்சிட்டு. उद्धार मिल गया நமக்கு பொதுவான ரட்சிப்பு கிடைச்சிட்டு. और सार्वजनिक उद्धार मिल गया। இங்க எல்லாருமே நம்ம கொஞ்சம் குறைய எல்லாத்திலுமே விடுதலை பெற்றுட்டோம். और यहाँ पर जितने लोग हैं थोड़ा ज्यादा करके हम बहुत सारी चीजों से छुटकार पाए हैं। நம்ம நிறைய எவ்வளவு கட்டுகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. हमारे जीवन के अंदर बहुत सारे बंधन थे। கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எல்லா கட்டுகையும் உடைச்சிட்டே இருக்கிறார். धीरे धीरे परमेश्वर सारे बंधन को तोड़ रहा है। எல்லா கட்டையும் உடைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா யாருமே கிடையாதுங்க. अगर सभी बंधन को तोड़ दिया करके बोलेंगे तो ऐसा कोई भी नहीं है। எல்லாத்துக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். सभी के अंदर कुछ ना कुछ कमजोरी होगा। அதனால தான் நம்ம மனிதர்கள், इसीलिए हम मनुष्य हैं। நம்மட்ட பலவீனம் இருக்கும். हमारे अंदर कमजोरी होगा। இந்த ரட்சிப்பு வந்து நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சு போச்சு. இப்போ अभी ये उद्धार जो है हम सभी को मिल गया है। இந்த பொதுவான ரட்சிப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு. ये सार्वजनिक उद्धार हम सभी को मिल गया है। இந்த பொதுவான விடுதலை எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குது. सार्वजनिक छुटकार हमें सब हमको मिल गया है। இத நீங்க பாதுகாக்கணும். इसे हम संभालना है। நீங்க கிடைச்ச ரட்சிப்பை நீங்க பாதுகாக்கணும். आपको जो उद्धार मिला है उसे संभालना है। அத பாதுகாக்கணும்னா यदि उसे संभालना है तो உங்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தளர்ந்து போக கூடாது. आपके अंदर जो विश्वास है वो डगमगाना नहीं चाहिए। அது உறுதியாக இருக்க வேண்டும். वो स्थिर रहना है। முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். और आखिर तक जो स्थिर रहता है वही उद्धार पाएगा। அப்ப முடிவு பரியந்த நிலைச்சு நின்னோம்னா आखिर तक अगर हम स्थिर रहेंगे तो அவங்களுக்கு தான் இந்த டெலிவரன்ஸ் பொதுவா எல்லாத்துக்கும் கிடைச்சு இருந்துட்டே இருக்கும். उनके लिए ही ये उद्धार निरंतर रहेगा। ஆனா நீங்க உங்களுக்கு விடுதலை கிடைச்சுன்னு வைங்களேன். अगर आपको छुटकार मिल गया,
நல்ல விசுவாசத்தோட இருக்கிறீங்க, अच्छा विश्वास के साथ हैं, திடீர்னு ஒரு நாள் என்னமோ விசுவாசம் ரொம்ப தளர்ந்து போச்சு. और अचानक एक दिन विश्वास आपका डगमगा गया, தளர்ந்து போக கூடாது. वो डगमगाना नहीं चाहिए। தளர்ந்து போச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும். वो अगर नीचे की तरफ चले गया तो तो समस्या है। விசுவாசம் தான் எல்லா காரியத்துக்கும் காரணம். विश्वास ही सारे चीजों का कारण है, விசுவாசம் தளர்ந்து போனோம்னா और विश्वास के अंदर अगर कमजोर हो गए तो என்ன நடக்கும் क्या होगा, அத நம்ம இப்ப பார்க்க போறோம். उसे हम देखने वाले ஒரு 4 உதாரணங்கள் நம்ம பார்க்க हैं। போறோம். एक 4 उदाहरण हम देखेंगे। இந்த 4 உதாரணத்துல ये 4 उदाहरण के अंदर நம்மள கரெக்ட் பண்ணி பாத்துக்கிடுங்க. हम अपने आप को सीधा कर लेंगे, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்ங்கறத பார்க்கணும். हम कौन से परिस्थिति में है करके देखेंगे। பாருங்க, இப்ப அதுல 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். चौथे वचन को हम पढ़ेंगे, யெகூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். यहूदा का पहला अध्याय 4वां वचन। ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பாருங்க, இப்போ நல்ல இன்னொரு தடவை வாசிக்க கேட்க போறோம். दोबारा हम पढ़ने वाले हैं, இத நல்லா கவனிங்க. इस पर ध्यान दीजिए। நமது தேவனுடைய கிருபையை நமது தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, அதை எப்படி புரட்டுறாங்களாம்? காம விகாரத்துக்கு புரட்டுறாங்க. தேவன் நம்மளுக்கு கொடுத்த கிருபையை परमेश्वर ने जो अनुग्रह हमें दिया है அத காம விகாரத்துக்கு என்ன செய்றாங்க? புரட்டுறாங்க. उसे भक्तिहीन करते हैं, அது வந்து அதாவது செக்சுவல் அபியூஸ் அப்படினு சொல்லலாம். उसे सेक्सुअल अब्यूज करके कहते हैं। இப்படி காம விகாரத்துக்கு அதை என்ன செய்றாங்க? புரட்டுறாங்க. वैसे उसको वो अनुग्रह को लूचपन में बदल डालते हैं। எதை புரட்டுறாங்களா? किसे बदलते हैं? கிருபையை புரட்டுறாங்க. वो अनुग्रह को बदल देते हैं। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பாருங்க இந்த வசனத்தை முழுமையா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ये वचन को पूरी तरह से मैं आपको वर्णन करता हूँ। கொஞ்சம் ஜனங்களை பற்றி இங்க சொல்லப்படுது. कुछ लोगों के बारे में यहाँ बोला गया है। இவங்க என்ன செய்றாங்களா? ये क्या करते हैं? தனக்கு கிடைச்ச தேவனுடைய கிருபையை जो अनुग्रह हमें परमेश्वर का अनुग्रह हमें मिला है, காம விகாரத்துக்காக மாற்றுறாங்க. उसे लूचपन में बदल डालते हैं। அது அவங்க தேவனை விசுவாசிக்கிறது இல்ல. वो परमेश्वर को विश्वास नहीं करते। இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்க, यीशु मसीह को इनकार करने वाले, இவங்க பக்க வழியா உள்ள நுழைஞ்சு ये चुपके से घुसकर அவங்க தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிறாங்க. वो परमेश्वर का नाम का अपमान करते हैं। இவங்க முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன? ये सबसे पहले क्या करते हैं? தேவன் அவங்களுக்கு கொடுத்த கிருபையை परमेश्वर ने उनको जो अनुग्रह दिया है காம விகாரமா மாத்துறாங்க. उसे लूचपन में बदल डालते हैं। இந்த காரியம் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. आज बहुत सारे लोग ऐसे कर रहे हैं। இன்னைக்கு நம்மளுக்கு தேவனுடைய கிருபை கிடைச்சது. आज हमको परमेश्वर का अनुग्रह मिला है। நம்மள தேவன் கழுவி நம்மள கிருபைக்குள்ள வச்சிருக்கிறார். परमेश्वर ने हमें धोकर हमें अनुग्रह के अंदर रखा है। இந்த கிருபையை ये अनुग्रह को நம்ம பாவத்துக்குள்ளாக மாத்த கூடாது. हम पाप के अंदर नहीं बदलना है। கிருபை இருக்கிறதுனால நான் பாவம் செய்யலாம், अनुग्रह है इसके लिए मैं पाप कर सकता हूँ, அப்படி நினைக்காதீங்க. ऐसा मत सोचिए। கிருபைக்கு ஒரு எல்லை இருக்குது. अनुग्रह के लिए एक किनारा है। அந்த எல்லையை நீங்க தாண்டிட்டீங்கன்னா उस किनारे को पार किए तो அதுக்கு பிறகு கிருபை இருக்காது. उसके बाद अनुग्रह नहीं होगा। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, எபேசியர் 2ஆம் அதிகாரம் एफिसियों का दूसरा अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 5वें वचन को पढ़िए। எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். एफिसियों का किताब दूसरा अध्याय 5वां वचन। அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மளை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அக்கிரமத்துக்கு நம்ம மரிச்சிட்டோம், हम उपद्रव के लिए मर गए हैं, இப்போ அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். और हम अनुग्रह से उद्धार पाए हैं। சோ ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிட்டு, तो उद्धार हमें मिल गया। இது பொதுவான ரட்சிப்பு. ये सार्वजनिक उद्धार है। நமக்கும் ரட்சிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. हमारा और उद्धार का कोई संबंध ही नहीं। ரட்சிப்பு எல்லாமே யூதர்களுக்கு தான். वो उद्धार केवल यहूदियों के लिए है। ஆனா கிருபையினால நமக்கு ரட்சிப்பு கிடைச்சு போச்சு. लेकिन अनुग्रह से हमें उद्धार मिल गया। இது யெகோஷுவாவுடைய கிருபை. ये यहोशुआ का अनुग्रह है। அந்த கிருபையினால நமக்கு ரட்சிப்பு வந்துட்டு, वो अनुग्रह से हमें उद्धार मिल गया। சோ இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? तो अभी हम किधर हैं? கிருபைக்குள்ள இருக்கிறோம். अनुग्रह के अंदर हैं। நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்? सोच कर देखिए हम कहां पर हैं? கிருபைக்குள்ள இருக்கிறோம். अनुग्रह के अंदर हैं। நம்மள கழுவி கிருபைக்குள்ள வச்சிட்டார். हमको धोकर अनुग्रह के अंदर रख दिया। அப்ப நம்ம இப்போ எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம்? तो अब हम कौन से स्थान में हैं? நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்ல, और न्याय व्यवस्था के अंदर नहीं, நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோம். हम अनुग्रह के अंदर हैं। நம்மள ஒரு ஸ்தானத்துல வச்சிட்டார்.
வச்சிட்டார். हमें एक स्थान में परमेश्वर ने रख दिया, கிருபை என்கிற ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். अनुग्रह नाम के स्थान पर रख दिया। எவ்வளவு பாவத்துல இருந்தோம். बहुत पाप के अंदर थे, நம்மள மாதிரி ஒரு பெரிய பாவி இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. हमारे जैसा महान पापी इस संसार पे कोई नहीं होगा। அவ்வளவு பெரிய பாவிகளை इतने बड़े पापियों को கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்து, परमेश्वर अपने वचन को देकर, நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து, हमें उद्धार देकर, கிருபையினால நம்மள ரட்சித்துட்டார். अनुग्रह से मैं उद्धार दिया है। அந்த கிருபை நமக்குள்ள இருக்குது. वो अनुग्रह हमारे ऊपर है। இப்ப நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம்? तो हम कौन से स्थान में हैं? நியாயப்பிரமாணத்துல இல்ல, वो व्यवस्था के अंदर नहीं, நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோம். हम अनुग्रह के अंदर है। நம்மளுக்கு ஒரு இடம் உண்டாயிட்டு, हमारे लिए एक जगह बन गया, கிருபைக்குள்ள ஒரு இடம் உண்டாயிட்டு. अनुग्रह के अंदर एक जगह बन गई। அந்த கிருபையில இடம் இருந்ததுனால उस अनुग्रह के अंदर जगह था, इसके लिए நம்மளுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு கிடைச்சு போச்சு. हमें आज उद्धार मिला है। கிருபையில இருக்கோங்கிறதுக்காக अनुग्रह में है, इसके लिए நம்ம பாவம் செய்யலாமா? हम पाप कर सकते हैं क्या? பாவம் செய்ய முடியாது. पाप नहीं कर सकते। பாருங்க, வாசிங்க पढ़ेंगे ரோமர் எழுதின நிருபம், रोमियो की किताब, இந்த பாவத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். ये पाप के बारे में हम देखेंगे। ரோமர் 5ஆம் அதிகாரம் रोमियो की किताब 5वां अध्याय 20ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 20वें वचन को हम पढ़ेंगे। மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, திரும்ப நல்லா கவனிங்க, ध्यान दीजिए, திரும்ப நம்ம வாசிக்கலாம். दोबारा हम पढ़ेंगे। மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் வந்துச்சு. நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்தார். அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பாவம் பெருகின இடத்துல पाप जहां पर बढ़ गई, கிருபை அதிகமா பெருகிட்டான். अनुग्रह और बढ़ गई है। அதனால ஒரு சிலவங்க என்ன சொல்வாங்கன்னா, इसलिए कुछ लोग क्या कहेंगे, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, कितना पाप करेंगे तो भी कुछ नहीं, நீங்க நிறைய பாவம் செஞ்சீங்கன்னா நிறைய கிருபை கிடைக்கும், आप ज्यादा पाप करेंगे तो ज्यादा अनुग्रह मिलेगा। அப்படி இருக்காங்க, ऐसे भी लोग हैं। தெரியல யார் பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியாது, कौन ऐसे प्रचार करते हैं हम नहीं நான் அப்படி जानते, கேள்விப்பட்டிருக்கிறேன். ऐसा मैंने सुना है। பாவம் நிறைய பாவம் செஞ்சாச்சுன்னா கிருபை ரொம்ப பெருகிருமா? और जितना ज्यादा पाप करेंगे उतना अनुग्रह बढ़ेगा। அது உண்மைதான், பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும். वो सच है, पाप जहां पर बढ़ता है वहां पर अनुग्रह बढ़ता है। இதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? இந்த அர்த்தத்தை நல்லா புரியணும். इसके मतलब को जानना है। இப்போ இந்த बदलापुर எடுத்துக்கலாம். अब ये बदलापुर को ले लेंगे। இந்த बदलापुरல பாவம் பெருகிட்டு இருக்குன்னு வைங்களேன். इस बदलापुर के अंदर यदि पाप बढ़ रहा है, பாவம் செய்யற ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்காங்க, पाप करने वाले लोग बढ़ रहे हैं, அப்படி பெருகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல जब बढ़ते हैं கர்த்தர் கிருபையை பெருக செய்வார். परमेश्वर अनुग्रह को बढ़ाएगा। யார் மேல? किसके ऊपर? அவருடைய பிள்ளைகள் மேல பெருக செய்வார். अपने बच्चों के ऊपर बढ़ाएगा। இந்த பாவம் எந்த ஊர்ல பெருகுதோ, जिस गांव में, जिस शहर में पाप बढ़ता है, அந்த ஊர்ல கிருபையும் பெருகும். उस शहर में अनुग्रह बढ़ेगी। பாவம் செய்யற ஆட்கள் ஒரு ஆளு, और पाप करने वाले लोग अलग हैं, ஆனா கிருபை இறங்குறது வேற ஒருத்தர் மேல. लेकिन अनुग्रह किसी और के ऊपर उतरता है। பாவம் பெருகிற இடத்திலே जो पाप जहां बढ़ता है அங்க கிருபையும் பெருகும். वहां अनुग्रह बढ़ती है। அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. उसका अगला वचन पढ़ेंगे। ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்போ இங்க ஆளுகையை பற்றி சொல்றார். अभी ये जो राज करने के बारे में कहता है, பாவம் என்ன செய்து ஆளுகை செய்து, पाप राज करता है, அது மரணத்துக்கு ஏதுவாக ஆளுகை செய்து, और वो मृत्यु की ओर राज करता है। ஆனா கிருபை எதை ஆளுகை செய்தான்? लेकिन अनुग्रह क्या करता है? அது ஜீவனுக்கு ஏதுவாக ஆளுகை செய்து, वो जीवन के अंदर राज करता है। ரெண்டு ஆளுகை வருது, दो प्रकार का राजकरण। இந்த பாவமும் ஆளுகை செய்து, पाप भी राज करता है, கிருபையும் ஆளுகை செய்து, और अनुग्रह भी राज करता है। ஒரு இடத்தை एक जगह पे ரெண்டு பேர் ஆளுகை செய்ய முடியாது. दो जन राज नहीं कर सकते। ஒரு மனிதனை, एक व्यक्ति को ரெண்டு பேர் ஆளுகை செய்ய முடியாது. दो जन राज नहीं कर सकते। யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆளுகை செய்வாங்க. जो जय पाएंगे वही राज करेंगे। அதே மாதிரி वैसे ही இந்த ஒரு பட்டணத்தை எடுத்துட்டோம்னா, एक शहर को ले लेंगे तो, இப்போ இந்த உலகத்தை எடுத்துட்டோம்னா, ये संसार को ले लेंगे, ஒரு கூட்ட ஜனங்களை பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்குது. एक झुंड के लोगों को पाप राज करता है, அவங்க மத்தியில பாவம் பெருகிட்டே இருக்கும். उनके बीच में पाप बढ़ता ही ஆனா रहेगा। ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில கிருபை ஆளுகை செய்து, लेकिन एक झुंड के लोगों के ऊपर अनुग्रह राज करता है, அங்க கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். वहां अनुग्रह बढ़ता रहेगा। ஒரு இடத்துல பாவம் பெருகிட்டு இருக்குது, एक जगह पे अनुग्रह पाप बढ़ता है, இன்னொரு இடத்துல கிருபை பெருகிக் கொண்டே இருக்குது. और एक जगह पर अनुग्रह बढ़ता है। இன்னைக்கு நமக்குள்ள என்ன பெருகணும்? आज हमारे अंदर क्या बढ़ना है? நமக்குள்ள பாவம் பெருக கூடாது,
கூடாது, हमारे अंदर पाप नहीं बढ़ना நம்ம இடத்துல கிருபை பெருகணும். और हमारे ऊपर अनुग्रह बढ़ना है। பாருங்க இன்னொரு வசனம் வாசிங்க. और एक वचन को हम पढ़ेंगे, ரோமர் 6ஆம் அதிகாரம் रोमियो का किताब 6वां अध्याय 1ஆம் வசனத்தை வாசிப்போம். पहले वचन को हम पढ़ेंगे। ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है கிருபை பெருகிறதுக்காக अनुग्रह बढ़ने के लिए பாவத்திலே இருந்தலாம்னு சொல்லலாமா? पाप में ही रहे करके बोलें क्या? பாவம் பெருகுனா கிருபை பெருகுதுல? पाप बढ़ेगा तो अनुग्रह बढ़ती है ना? அப்ப நம்ம இன்னும் பாவம் செய்யலாமா? तो हम और पाप कर सकते हैं क्या? இல்லையே, ऐसा नहीं। கர்த்தர் அனுமதிக்கல. देखिए परमेश्वर उसकी अनुमति नहीं देता। பாருங்க 2ஆம் வசனம் வாசிங்க. दूसरे वचन को पढ़िए। பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है பாவத்துக்கு மரிச்சு போன நம்ம जो पाप के लिए हम मर गए हैं அதுல எப்படி பிழைக்க முடியும்? उसमें कैसे जी सकते हैं? உங்க பிழைப்பு பாவத்துல இருக்க கூடாது, आपका जो रहना जो है पाप के अंदर नहीं होना है, அது கிருபையில இருக்கணும். वो अनुग्रह के अंदर होना। நீங்க வாழ்றது கிருபையில வாழணும். आप जो जीते हैं वो अनुग्रह में जीना நிறைய है। பேர் பாவத்திலே வாழுவாங்க. बहुत सारे लोग पाप के अंदर ही जिएंगे। அந்த பாவம் செய்யலாட்டி அவங்களுக்கு வருமானம் வராது, वो पाप नहीं करेंगे तो उनका आमदनी नहीं होगा, அதனால பாவத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. इसलिए वो पाप करते रहते हैं। ஆனா ஒரு சிலவங்க கிருபைக்குள்ள இருக்கிறவங்க लेकिन कुछ लोग जो अनुग्रह के अंदर रहते हैं, என்ன நடந்தாலும் சரி कुछ भी क्यों ना हो, அவங்க வாழ்க்கை கிருபைதான். उनका जीवन अनुग्रह है கிருபையில தான் அவங்களுடைய வாழ்க்கையே ஓடும். और अनुग्रह के अंदर ही उनका जीवन चलता है। சிந்திச்சு பாருங்களேன், இந்த லாக்டவுன் பீரியட்ல सोच कर देखिए, ये लॉकडाउन के समय में நம்மள வழி நடத்துனது யாரு? हमें चलाने वाला कौन है? பாவமா கிருபையா? पाप है या अनुग्रह है? நிறைய பேர் பாவத்துல தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. बहुत सारे लोग पाप के अंदर ही जीवन व्यतीत ஆனா करते हैं, நம்மள கர்த்தருடைய கிருபை வழி நடத்துது. लेकिन हमें परमेश्वर का अनुग्रह चलाया, அவருடைய கிருபையில தான் நம்ம பாதுகாக்கப்பட்டோம். उसके अनुग्रह के अंदर ही हम बचाए गए। நான் அடிக்கடி கேப்ரியல் பிரதர் நான் யோசிப்பேன். हमेशा मैं गैब्रियल ब्रदर के बारे में सोचता हूँ। காட்கோப்பர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. वो घाटकोपर में काम कर रहे थे। இந்த லாக்டவுன் பீரியட்ல காட்கோப்பர்ல மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்திருந்தாங்கன்னா, अगर इस लॉकडाउन पीरियड में घाटकोपर में काम किए होते, என்ன நடந்திருக்குங்கிற ஒரு கேள்வி வரும்போது क्या हुआ होगा करके एक प्रश्न आएगा तो எனக்கு பயமா இருக்காது, मुझे डर लगता है। ஆனா கர்த்தர் முந்தியே பிளான் பண்ணிட்டார். लेकिन परमेश्वर ने पहले ही उसकी योजना किया है। அந்த இடத்தை விட்டு தூக்கும் போது उस जगह से निकालते समय கொஞ்சம் வலி இருந்துச்சு, थोड़ा दर्द था, ஆனா அதை அனுசரிச்சுக்கிட்டாங்க. उसे उन्होंने संभाल लिया। ஜெபிச்சு प्रार्थना कर करके கிடைக்கிற வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது जहाँ काम मिलता है वहाँ जाते समय இப்போ ஃப்ரீலான்ஸா வேலை பார்க்கிறது கர்த்தர் கிருபை செய்திருக்கார். अभी फ्रीलांस के रूप में परमेश्वर ने काम करने का अनुग्रह किया है। லாக்டவுன்ல நிறைய பேருக்கு வேலை போயிட்டு, लॉकडाउन में बहुत सारे लोगों का काम चले गया, ஆனா அவங்க வேலை தொடர்ந்து நடந்துட்டே लेकिन இருந்துச்சு. उनका काम लगातार चल रहा था। அது அவருடைய கிருபை, वो उसका अनुग्रह है, அவருடைய கிருபையில தான் நம்ம வாழ்றோம். उसके अनुग्रह में ही हम जीते हैं। நிறைய பேர் பாவத்துல வாழுவாங்க. बहुत सारे लोग पाप में जीते हैं। இல்ல நான் இந்த பாவம் செய்தாதான் எனக்கு இது கிடைக்கும், नहीं, मैं ये पाप करूंगा तो ही ये मिलेगा, நான் இந்த தப்பு செய்தாதான் இது எனக்கு கிடைக்கும். ये गलती करूंगा तो ही मुझे मिलेगा, கொஞ்சம் ஏமாத்தினாதான் பிரதர் பிழைக்க முடியும். थोड़ा फंसाऊंगा तो ही हम फंसाएंगे तो ही हम कमा सकते हैं। 1 ரூபா திருடினாலும் சரி, 1 रुपया चोरी करे तो भी, கோடி கணக்குல திருடினாலும் சரி, और करोड़ के संख्या में चोरी करे तो भी, திருட்டு தான். चोरी जो है चोरी ही है। அது வெளியில பிசினஸ்ல திருடினாலும் சரி, और व्यापार में चोरी करे तो भी, இல்லாட்டி சபையில திருடினாலும் சரி, या फिर कलीसिया में चोरी करे तो भी, திருட்டு தான். चोरी चोरी ही है। பாருங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है நம்ம பாவத்துக்கு மரிச்ச நாம் पाप के लिए जो हम मर गए हैं, பாவத்தில் எப்படி பிழைக்க முடியும்? पाप के अंदर कैसे जी सकते हैं? நம்ம கிருபையில பிழைக்க கூடியவங்க. हम अनुग्रह के अंदर जीने वाले இந்த हैं। கிருபைக்குள்ள நம்மள ये வச்சிருக்கிறார். अनुग्रह के अंदर हमें रखा है। இந்த கிருபையினால நீங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, ये अनुग्रह से आप पाप करने लगे तो உங்களை கர்த்தர் கிருபைக்குள்ள வச்சிருக்கிறார். परमेश्वर ने आपको अनुग्रह के अंदर रखा है। அதுதான் நம்மளுடைய ஸ்தானம். वही हमारा स्थान है। இந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு इस स्थान में रहकर அந்த கிருபையை நான் இப்போ என்ன மாம்ச வெறியில நான் மாத்துனேன் அப்படின்னா, और वो अनुग्रह को मांस के गुस्से के अंदर अगर मैंने बदल दिया, இல்லாட்டி பாவத்துக்கு நான் மாத்துனேன் அப்படின்னா, या फिर पाप के लिए मैंने बदल दिया, 4ஆம் வசனத்துல சொல்லுது, चौथे वचन में कहता है அவங்களுக்கு நீதியான தண்டனை கிடைக்கும். उनको सही दंड मिलेगा। முடிவு வரையும் அந்த கிருபையில நிலைச்சு நிக்கணும். वो आखिर तक वो अनुग्रह में स्थिर रहना है। நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் கிருபைதான். हमारे लिए जो स्थान दिया गया है वो अनुग्रह है। அந்த கிருபை விட்டு விலகிர வேண்டாம். वो अनुग्रह से हम बदलना नहीं। பாருங்க தேவன் அந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து பேசுறார். परमेश्वर और सार्वजनिक उद्धार के बारे में बोलता है।
அந்த பொதுவான ரட்சிப்புக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். सार्वजनिक उद्धार के अंदर हमें रखा है. அந்த ரட்சிப்பு தான் நம்மளுடைய வீடு. वो उद्धार ही हमारा घर है. அதுக்குள்ள இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? उसके अंदर रहना है तो हमें क्या चाहिए? விசுவாசம் தேவை. विश्वास चाहिए. விசுவாசத்தை விட்டு கீழே விழுந்துட்டோம்னா विश्वास से यदि हम गिर गए तो நீதியான தண்டனை கிடைக்கும். दंड मिलेगा. நம்மளுக்கு சரியான தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். सही दंड परमेश्वर देगा. இந்த கிருபை விட்டு நம்ம விலகிற கூடாது. अनुग्रह से हम हटना नहीं चाहिए. பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். अगले वचन को हम पढ़ेंगे. யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். यहूदा का किताब पहला अध्याय 5वां वचन. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर इस्राएल लोगों को गुलामगिरी से बाहर लाता है. அடிமைத்தனம் எது? गुलामगिरी क्या है? எகிப்தின் அடிமைத்தனம். मिस्र की गुलामगिरी. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ரட்சித்தார். उस मिस्र की गुलामगिरी से बाहर लाकर उन्हें उद्धार दिया. ரட்சித்தாரா ரட்சிக்கலையா? उद्धार दिया कि नहीं? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். इस्राएल लोगों को उद्धार दिया. அதுக்கு பிறகு उसके बाद ரட்சித்த ஜனங்களை जिनको उद्धार दिया उन लोगों को யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ जो विश्वास नहीं किए அவங்க என்ன செஞ்சிட்டாரா? उनको क्या किया? அழிச்சு போட்டார். उनको नाश कर दिया. ரட்சிப்பு பெருசு இல்ல, उद्धार बड़ी बात नहीं है. அதை காத்துக்கொள்வதுதான் பெருசு. उसे संभालना ही बड़ी बात है. எப்படி காத்துக்கொள்வீங்க? कैसे संभालना है? விசுவாசத்துல காத்துக்கொள்ளணும். विश्वास के साथ संभालना है. எதுக்கு எடுத்தாலும் விசுவாசத்தோட பேசுங்க. कुछ भी हो तो विश्वास से बोलिए. அவிசுவாசம் வர வேண்டாம். अविश्वास नहीं आना चाहिए. நீங்க ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட ஜெபிங்க. आप जब प्रार्थना करते हैं विश्वास के साथ प्रार्थना कीजिए. நீங்க யாராவது ஆசீர்வதிக்கிறீங்க, आप किसी को आशीष देते हैं, விசுவாசத்தோட ஆசீர்வதிங்க. विश्वास के साथ आशीष दीजिए. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்க, आप आशीष को पा लेते हैं, விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க. विश्वास के साथ पा लीजिए. எல்லா காரியம் விசுவாசத்தோட நடக்கட்டும். सभी चीज विश्वास के साथ होने दो. விசுவாசம் இல்ல அப்படினா विश्वास यदि नहीं है तो அழிஞ்சு போயிடுவோம். हम नाश हो जाएंगे. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். हम सब उद्धार पाए हैं. இயேசுவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह के लहू से हम उद्धार पाए हैं. யெகோஷுவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். यहोशुआ के लहू से हम उद्धार पाए हैं. ரட்சிக்கப்பட்ட நம்ம जो उद्धार पाए हैं, பின்பு விசுவாசிக்கலன்னா अगर बाद में विश्वास नहीं करे तो அவங்களை அழிச்சு போட்டுருவா. परमेश्वर ने नाश कर देगा. அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு சிந்திச்சு तो हमारा பாருங்க. विश्वास कैसा है सोच कर देखिए. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். मैं आपको एक छोटी सी बात बताता हूँ. பைபிள் பிரகாரம் 6 நாள் வேலை செய்யணும். कलाम के अनुसार हम 6 दिन काम करना है. 7வது நாள் என்ன செய்யணுமா? और 7वें दिन क्या करना है? ஓய்வு எடுக்கணும். विश्राम करना है. எத்தனை பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கு? कितना लोग इसमें विश्वास करते हैं? 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்து இருக்கணும். 6 दिन काम करना है, 7वां दिन विश्राम करना ஆனா है. அதுல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். लेकिन परमेश्वर उसमें एक चीज बोलता है. என்ன சொல்றார் அப்படினா, क्या बोलता है? நீங்க 6வது நாள் உங்களுக்கு 2 மடங்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன். 6वां दिन जो है मैं तुम्हें दुगना आशीष दूंगा. நீங்க 7வது நாள் ஓய்வு எடுக்கிறதுக்கு 7वां दिन तुम विश्राम करने के लिए 6வது நாள் 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். 6वां दिन जो है मैं दुगना आशीष दूंगा. எத்தனை பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்குது? कितना लोग इसमें विश्वास करते हैं? அப்போ 7வது நாள் ஒண்ணும் செய்ய கூடாது. तो 7वां दिन कुछ नहीं करने का. 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்துல இருந்துறணும். ये 7वां दिन परमेश्वर के सम्मुख में रहना है. எனக்கு கர்த்தர் 6வது நாள் 2 மடங்கு கர்த்தர் தந்துருவார். और परमेश्वर मुझे दुगना आशीष दे देगा. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். आमेन. परमेश्वर जरूर आशीष देगा. இந்த விசுவாசம், ये विश्वास, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார் கர்த்தர். दुगना आशीष परमेश्वर मुझे देगा. இந்த 6வது நாளுக்குள்ள விசுவாசமே நமக்கு இல்ல அப்படினா, 6वां दिन का विश्वास यदि हम में नहीं है तो அப்ப ரெட்டிப்பான நன்மை எனக்கு தருவார்னு சொன்னாரு, அதை எப்படி பெற்றுக்கொள்வது? दुगना आशीष देगा जो बोला है वो कैसे पाएंगे? இந்த 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 சின்ன காரியத்துல நம்ம முன்னேறி வரணும். ये छोटे चीज में हम बढ़कर आना है. விசுவாசம் வைக்கணும். विश्वास रखना है. 7வது நாள் நான் கர்த்தருடைய சமூகத்துல இருப்பேன். 7वें दिन में परमेश्वर के सम्मुख में रहूंगा. கர்த்தருக்காக நான் நிப்பேன். परमेश्वर के लिए रहूंगा. அவருடைய ஊழியத்தை நான் செய்வேன். उसकी सेवा में करूंगा. அப்படி சொல்லி கர்த்தர் அர்ப்பணிக்கும் போது ऐसे बोलकर जब हम अर्पण करते हैं, கர்த்தர் 6வது நாளே ரெட்டிப்பா கொடுத்துருவார். परमेश्वर 6वां दिन उसे दुगना देगा. அவர் வாக்கு மாறாத தேவன். वो कभी बदलने वाला परमेश्वर नहीं है. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க जो பார்க்கலாம். विश्वास करते हैं हालेलुया बोलिए. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. நிச்சயமா அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். जरूर वो आशीष करने वाला परमेश्वर है. இஸ்ரவேல் ஜனங்களை इस्राएल लोगों को எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். मिस्र से उबार लाता है. அவங்களை ரட்சித்தார். उनको उद्धार देता है. பிறகு யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ उसके बाद जो विश्वास नहीं करते, கதம் முடிச்சிட்டார். समाप्त हो गया. பாருங்க வாசிங்க ஒரு வசனம். एक वचन पढ़ेंगे. யாத்திராகமம் निर्गमन 14ஆம் அதிகாரம் 14 अध्याय 30ஆம் வசனத்தை வாசிங்க. 30वें वचन को पढ़ेंगे. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே
எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளிய வந்தாங்க. इजराइल लोग जब मिस्र से बाहर आए, பார்வோனுடைய சேனை எல்லாம் அவங்களை பின்தொடர்ந்து வரும்போது फरौन का सेना उनका पीछा कर रहा था அந்த கீழ்காற்று வீசி और वहां से ईस्ट विंड जो आया அந்த கீழ்காற்று வீசி அந்த சமுத்திரம் ரெண்டா பிளக்குது. और वो हवा से जो है समुद्र दुबाग हो जाता है. இவங்க எல்லாரும் பிரயாணப்பட்டு அந்த சைடு வந்துட்டாங்க. सभी लोग निकलकर उस पार हो गए. பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனை கர்த்தர் அழிச்சிட்டார். और पीछा करने वाला जो फरौन का सेना है उसे परमेश्वर ने नाश किया. அந்த ரட்சிப்பு அவங்க பார்த்தாங்க. उस उद्धार को उन्होंने देखा. எகிப்தியருடைய கையில இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். और मिस्र के लोगों के हाथों से परमेश्वर इस्राएल लोगों को उद्धार दिया. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, कितना बड़ा उद्धार है. இதே மாதிரி ரட்சிப்பு இந்த உலகத்துல எந்த கடவுளும் கொடுத்தது கிடையாது. ऐसा उद्धार कोई भी परमेश्वर ने कोई खुदा ने ऐसे लोगों को दिया नहीं. நம்ம தேவன் ஜீவனுள்ள ஒரு தேவன். हमारा परमेश्वर जीवित परमेश्वर है. அங்க ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். वहाँ एक बड़ा उद्धार मिला है. ஆனா அதுக்கு பிறகு उसके बाद அவங்க ரொம்ப முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. बहुत कुरकुराने लगे. இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு, और कुछ भी ले लो उसमें कुरकुराने चालू किए. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. और कुछ भी ले लो उसमें कुरकुराहट. எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, ऐसा नहीं हुआ वैसा नहीं हुआ. எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. मुझे ऐसा आशीष नहीं मिला वैसा आशीष नहीं मिला. ஒரு நாள் பார்த்தாரு, एक दिन उसने देखा, மோசேஸை பார்த்து சொன்னார், मूसा को देखकर बोला நீ கொஞ்சம் நவுண்டுக்கப்பா, तू हट जा, நான் இவங்க எல்லாரும் அழிச்சு போடுறேன், मैं इन सभी को नाश करने ஓ वाला हूं. மூலமா சந்ததியை உருவாக்குறேன். और तेरे द्वारा मैं संतान बनाऊंगा. முடியுமா முடியாதா? हो सकता है कि नहीं है? मैं மோசேஸ் மூலமா ஒரு சந்ததியை உருவாக்க முடியுமா முடியாதா? मूसा के द्वारा एक संतान बना सकता है कि नहीं? முடியும். हो सकता है. ஆனா மோசேஸ் முழங்கால் போட்டான் கரை முன்னாடி. लेकिन मूसा उस परमेश्वर के सामने घुटना टेक दिया. பாருங்க வாசிங்க, पढ़ेंगे உபாகமம் 9ஆம் அதிகாரம் अनुवाद का 9 अध्याय 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22वें वचन को हम पढ़ेंगे. தபேராவிலும் தபேராவிலும் மாசாவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்வாவிலும் கிப்ரோத் ஹத்தாவாயிலும் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினீர்கள். கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கி. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है 3 இடத்துல ரொம்ப கோபத்தை உண்டாக்குனாங்களாம். 3 जगह पर उन्होंने परमेश्वर को क्रोधित किया. முதல் இடத்தின் பேர் என்னது? पहला जगह का नाम क्या है? தபேராவில் எது? तबेरा. தபேரா. तबेरा. இரண்டாவது दूसरा மாசா. मसा. மூணாவது கித்ரோத் ஹத்தாவா. और तीसरा जो है किब्रोत हतावा. நான் இப்படி 3 இடத்துல பெரும் கோபத்தை ऐसे ஏற்படுத்தியிருக்காங்க. 3 जगह पर परमेश्वर को क्रोधित किया है. ஆனா கர்த்தர் அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. लेकिन परमेश्वर ने उनके ऊपर कोई कार्रवाई नहीं की. நாலாவது ஒரு இடத்துல கோபப்படுத்துறாங்க பாருங்க. और चौथे एक जगह पर उन्होंने परमेश्वर को क्रोधित பாருங்க किया. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். अगले वचन को हम पढ़ेंगे. நீங்கள் போய் ஆ நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை ஆ சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆ கர்த்தர் காதேஸ் பர்னேயாவில் இருந்து ஆ உங்களை அனுப்புகையிலும் ஆ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆ விசுவாசியாமலும் ஆ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் ஆ. அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். பாருங்க இந்த அடுத்தது காதேஸ் பர்னியா. और अगला जो है कादेश बरने. இந்த காதேஸ் பர்னியால கர்த்தர் சொன்னார், कादेश बरने में परमेश्वर ने कहा நீங்க போய் அந்த தேசத்தை சுதந்தரிங்க. तुम जाकर उस देश को अपना बना लो. ஆனா இவங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வரல. लेकिन इनको परमेश्वर के ऊपर भरोसा नहीं आई. இந்த அவிசுவாசம் வந்ததுனால ये अविश्वास आने की वजह से கர்த்தர் அந்த ஜனங்களை அழித்தார். परमेश्वर उन लोगों को नाश किया, அழிச்சிட்டார். नाश कर दिया. உடனே அழிக்க முடியும் அவரால. तुरंत वो नाश कर सकता है. கர்த்தர் நினைச்சா இம்மிடியேட் அழிச்சிருக்கலாம். परमेश्वर ने सोचा होगा तो तुरंत कर सकता है. ஆனா மோசஸ் முழங்கால் போட்டான். लेकिन मूसा ने घुटना टेक दिया. கர்த்தாவே நீங்க இப்படி அழிச்சீங்கன்னா என்ன நினைப்பாங்க ஜனங்கள்? प्रभु आपने अगर उन्हें नाश कर दिया तो लोग क्या कहेंगे? உம்முடைய ஜனங்களை நீர் எப்படி அழிக்க முடியும்? अपने लोगों को तू कैसे नाश कर सकता है? நீர் அந்த ஜனங்களை அந்த தேசத்துக்கு கொண்டு போக முடியலன்னு சொல்லி और तू उस लोगों को देश में ले नहीं जा पाया, इसके लिए ஜனங்களை பாதியில அழிச்சிட்டார். इसलिए लोगों को आधे में ही नाश कर दिया. இப்படி ஜனங்கள் மத்தியில பேசுவாங்களே, ऐसे लोगों के बीच में बोलेंगे, இப்படி ஆக கூடாது கர்த்தாவே. ऐसा नहीं होना चाहिए நீ प्रभु. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். आदम ईसाक और याकूब को आपने प्रतिज्ञा किया है, அதனால நீ இவங்களை அழிக்க முடியாது. इसलिए आप उन्हें नाश नहीं कर அங்க सकते. மத்தியஸ்த ஊழியத்தம் செய்து கொண்டிருந்தான். वहाँ अपने आप को बीच में रखकर सेवा करता है. கர்த்தர் அந்த ஜனங்கள் அழியிறது வரைக்கும் அவங்களை உள்ள கொண்டு போகல. और परमेश्वर वो लोग नाश होने तक उन्हें अंदर नहीं लेके
गए, ஆனா அவங்களுடைய பிள்ளைகளை உள்ள கொண்டு போனார். उनके लेकिन उनके बच्चों को उन्हें अंदर प्रवेश அந்த लेकर இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். इस्राएल लोगों को उद्धार दिया, பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். उसके बाद जो विश्वास नहीं किए उन्हें नाश किया। இன்னைக்கு நம்ம கதியும் அதுதான். आज हमारा भी वही परिस्थिति है, நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. हमें उद्धार दे दिया है, ஆனா விசுவாசிக்கலன்னு வைங்க, लेकिन विश्वास नहीं करेंगे तो எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு வரக்கூடாது. कुछ भी हो जाए, कुरकुराहट नहीं होना चाहिए। ஏன் எனக்கு இப்படி நடக்கல, क्यों मुझे ऐसा नहीं हुआ, ஏன் இது காரியம் நடக்கல? क्यों ऐसा नहीं हुआ? கர்த்தர் நேர்த்தியாக செய்கிற தேவன், आमेन। परमेश्वर परिपूर्णता से करने वाला परमेश्वर है, கர்த்தருக்கு பிரியமானவன், और परमेश्वर का जो प्रिय है அவனுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். उसके लिए सब कुछ भलाई के लिए होता है। தேவன் மேல யார் பிரியமா இருக்கிறாங்களோ, परमेश्वर के ऊपर जो प्रिय रखते हैं அவங்களுக்கு நடக்கிறது எல்லாம் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். उनके लिए जो कुछ भी होता है वो भले के लिए होता அத है, விசுவாசித்து ஓடிட்டே இருக்கணும். நம்ம उसे विश्वास करके हम चलते रहना है। பாருங்க, ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். देखिए दो उदाहरण हमने देखा है। முதலாவது கிருபையை அவங்க அசுத்தப்படுத்திட்டாங்க. पहले उन्होंने अनुग्रह को अशुद्ध किया, ஒரு கூட்ட ஜனங்கள் கிருபையை வந்து அசுத்தப்படுத்திட்டாங்க. एक झुंड के लोग अनुग्रह को अशुद्ध किए, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பை அசுத்தப்படுத்திட்டாங்க. और यहाँ इजराइल लोग उद्धार को अशुद्ध कर दिए। இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைச்சது. दोनों को दंड मिला। இன்னைக்கு நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. आज परमेश्वर ने हमें अनुग्रह दिया है, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பொதுவான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. आज वो सार्वजनिक उद्धार दिया है, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். हम सब उद्धार पाए हैं। ஆனா அவிசுவாசம் மட்டும் உள்ள வந்துட்டுனா, लेकिन अविश्वास अगर आ गया तो அது யாரா இருந்தாலும் சரி அவங்களை கர்த்தர் அழிச்சிருவார். कोई भी क्यों ना हो परमेश्वर ने नाश करेगा। அதனால நம்மட்ட அவிசுவாசம் மட்டும் வரக்கூடாது. इसलिए हमारे ऊपर अविश्वास नहीं आना चाहिए, எப்பவும் விசுவாசத்தோடு இருங்க. हमेशा विश्वास के साथ रहना है, எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க. हमेशा विश्वास के साथ रहना என் है। தேவன் என்னை பாதுகாப்பார். मेरा परमेश्वर मुझे मेरा संरक्षण करेगा। என் தேவன் என்னுடைய கையின் பிரயாசத்தை मेरा ஆசீர்வதிப்பார். परमेश्वर मेरे हाथों के काम में आशीष देगा, என் கர்த்தர் எனக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுவார். और परमेश्वर मेरे लिए काम देगा। என் கர்த்தர் என்னுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார். मेरा परमेश्वर मेरे पढ़ाई पर आशीष देगा। கர்த்தர் என்னுடைய எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर मेरे सारे कामों को आशीष करके देगा। எனக்கு முழுமையான விடுதலை கர்த்தர் தருவார். मुझे परिपूर्ण छुटकारा परमेश्वर देगा। அந்த விசுவாசத்தோடு ஓடிட்டே वो இருக்கணும். विश्वास के साथ चलते रहेंगे, உங்க விசுவாசம் தளர்ந்து போயிர வேண்டாம். आपका विश्वास गिरना नहीं चाहिए। ஆபிரகாமும் சாராளி நீங்க பாத்தீங்கன்னா, इब्राहिम और सारा को देखेंगे, அவங்க விசுவாசத்துல தளர்ந்து போகவில்லை. वो विश्वास के अंदर कमजोर नहीं पड़े। ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், इब्राहिम अच्छी तरह से जानता है, என் சரீரம் செத்து போச்சு, मेरा शरीर मर गया है, இனிமே எனக்குள்ள ஜீவன் உண்டாகாது. अब और मेरे अंदर जीवन नहीं हो அவனுக்கு सकता। நல்லா தெரியும். वो अच्छे से जानता है, ஆனாலும் फिर भी அவன் தன்னுடைய தேவன் மேல நம்பிக்கையோடு இருந்தான். वो अपने परमेश्वर के ऊपर भरोसा किया, அவன் தேவன் மேல விசுவாசித்தான். वो परमेश्वर के ऊपर भरोसा किया, அவன் விசுவாசம் தடுமாறவில்லை. उसका विश्वास डगमगाया नहीं। அதனால கர்த்தர் 25 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு குழந்தை इसलिए கொடுத்தார். परमेश्वर 25 साल के बाद उसे एक बच्चा दिया। அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை. वो भी प्रतिज्ञा का बच्चा था। நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்துரும். और कुछ बहुत सारे लोगों को शादी होने के बाद 1 साल में बच्चा हो जाता है, அது பெருசு இல்ல. वो बड़ी बात नहीं ஆனா है। தாமதமாய் கிடைக்கு பாருங்க, लेकिन देरी से मिलता है ना, அதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. वही भरोसे का बच्चा है, அதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. वही भरोसे का बच्चा है। அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். वो भरोसे के बच्चे को पा लेना है। அண்ணாவை நீங்க எடுத்தீங்கன்னா अन्नाल को ले लेंगे तो குழந்தையே இல்ல. बच्चा ही नहीं। எல்கானா சொல்றாரு, एल्काना कहता है, 10 குழந்தைக்கு நான் உனக்கு சமப்பா. मैं 10 बच्चे के समान हूँ, நீ ஏன் கவலைப்படுற? तू क्यों चिंता करता है? எவ்வளவோ ஆறுதல் இருக்குது. बहुत सारे तसल्ली थे, ஆனா இவ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்காக காத்து கொண்டிருந்தா. लेकिन ये प्रतिज्ञा के बच्चे के लिए इंतजार कर रहा था। அங்க ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, उस सेवक के मुंह से एक शब्द आता है, உன் மன விருப்பத்தின்படி நடக்கும். और तेरे मन के मुरादों के अनुसार होगा। அவளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது பாருங்க. उसको एक बच्चा मिला। அது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தீர்க்கதரிசியாக கர்த்தர் वो எழுப்பினார். इस्राएल लोगों के बीच में भविष्यद्वक्ता बन गया। எப்படிப்பட்ட ஒரு காரியம்! कैसा एक अद्भुत चीज है। ஒரு ஆபிரகாம் காத்திருந்தான், एक इब्राहिम इंतजार कर रहा था, விசுவாசத்துல தளர்ந்து போகவில்லை. विश्वास के अंदर कमजोर नहीं पड़ा, விசுவாசம் பலப்பட்டு கொண்டிருந்தது. विश्वास बलहीन हो रहा था, தாமதமா பெற்றது. वो देरी से मिला। ஆனா அந்த குழந்தை வந்து लेकिन वो बच्चा जो है இன்னைக்கு பெரிய ராஜ்யமா இருக்குது. आज बहुत बड़ा राज्य है। இஸ்ரவேல் தேசம் அங்கு காணப்படுது. इस्राएल देश बन गया है। பிரஜாதிகள் கூட अन्य जात भी நான் ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு मैं इब्राहिम का बच्चा हूं करके बोलने तक கர்த்தர் அந்த
ஜனங்களை ஆசீர்வதித்து கொடுத்தார். परमेश्वर उन लोगों को आशीष करके दिया। பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம். किस प्रकार का चीज है। இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கிற அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் आपके கொள்ளுங்க. पास जो उद्धार है उसे संभाल लीजिए। முடிவு பரியந்தம் நிலை நிற்கவனே ரட்சிக்கப்படுவான். आखिर तक दो सिर रहता है वही उद्धार पाएगा। எப்படி நிலை நிக்கணும்? कैसे स्थिर रहना है? விசுவாசத்தோடு, विश्वास के साथ, கர்த்தர் மேல நம்பிக்கையோடு நிச்சயம் परमेश्वर के ऊपर विश्वास के साथ அவர் रहिए। நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். वो हमें आशीष करने वाला பாருங்க परमेश्वर யெகூதா சொன்னாரு, है। यहूदा ने कहा பொதுவான ரட்சிப்பு वो सामान्य उद्धार விசுவாசத்தோடு போராடி பெற்றுக்கொள்ளுங்க. विश्वास के साथ उसे लड़कर जीत लीजिए। அத சொல்லிட்டு ऐसे बोलकर அவர் 4 உதாரணத்தை சொல்றாரு. वो 4 उदाहरण को बोलते हैं। அதுல ஒரு உதாரணம் என்ன? एक उदाहरण क्या है? அதுல அங்க நிறைய பேர் கிருபை என்ன செய்றாங்க? और बहुत सारे लोग उद्धार को क्या करते हैं? அத அசுத்தப்படுத்திட்டாங்க. अशुद्ध कर देते அது हैं। அவங்க நீதியான தண்டனை கிடைக்கும். उनको दंड मिलेगा। இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் கிருபையில தான் வச்சிருக்காரு. आज हमें भी परमेश्वर ने अनुग्रह के अंदर ही रखा है। கிருபை இருக்குன்னு சொல்லி பாவம் செஞ்சிர வேண்டாம். और अनुग्रह है करके पाप नहीं करना, பாவத்திலிருந்து வெளியே வரணும். पाप से बाहर आना है। நிறைய பேர் ஒரு சபையே கிருபையிலிருந்து விழுந்து போச்சு தெரியுமா? एक कलीसिया जो है अनुग्रह से गिर गया। பாருங்க வாசிங்க கலாத்தியர் गलतियों का किताब 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 5वां अध्याय 4वां वचन को पढ़िए। நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். பாருங்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து देखिए मसीहत से अलग होकर கிருபையில் விழுந்தீர்கள். अनुग्रह में गिर गए। கிருபையிலிருந்து விழுந்தீங்கன்னா யாரை விட்டு பிரியணும்? अनुग्रह से गिरना है तो किससे अलग होना है? யெகோஷுவா விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா கிருபை விட்டு விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். यहोशुआ से अगर हट गए तो अनुग्रह से गिर गए। ஒரு சபை கலாத்திய நாட்டு சபைக்கு பவுல் எழுதுறாரு. वो गलतियों के कलीसिया के लिए पौलुस लिखता है। யெகோஷுவா விட்டு பிரிஞ்சீங்கன்னா கிருபை விட்டு விழுந்துட்டீங்க. यहोशुआ से अगर आप हट जाएंगे तो अनुग्रह से गिर जाएंगे। இன்னைக்கு நம்ம கிருபையில இருக்கோமா விழுந்துட்டோமா? आज हम अनुग्रह के अंदर हैं कि गिर गए? அது யெகோஷுவாவுக்குள்ள நிலைச்சு நிக்கணும். वो यहोशुआ के अंदर स्थिर होना है। பாருங்க இங்க ரெண்டு உதாரணத்தை நம்ம பார்த்தோம். दो उदाहरण को हमने देखा है। ஒன்னு வந்து கிருபை, एक अनुग्रह है, அடுத்தது ரட்சிப்புல இருந்து அவங்க என்ன செய்தாங்க? விழுந்தாங்க. और दूसरा जो है वो उद्धार से गिर जाते हैं। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. आज सोच कर देखिए, நம்ம நிலைச்சு நிக்கணும்னா हम अगर स्थिर रहना है அது விசுவாசத்துல தான் நிலைச்சு तो நிக்கணும். विश्वास के अंदर ही स्थिर रहना யார் है। மேல விசுவாசமா இருக்கணும்? किसके ऊपर विश्वास रहना है? யெகோஷுவா மேல விசுவாசமா இருக்கணும். यहोशुआ के ऊपर विश्वास रहना है। அவர் மேல வச்ச விசுவாசத்தை குறைச்சிர வேண்டாம். उसके ऊपर जो विश्वास हम रखते हैं उसे कमजोर मत होने அது दीजिए। தளர்ந்து போயிர வேண்டாம். वो कमजोर नहीं होना चाहिए। எதுக்கு எடுத்தாலும் நம்புங்க. जो भी कुछ भी हो जाए विश्वास करो। ஹalleluya. हालेलुया। பாருங்க கர்த்தர் பெரியவர். परमेश्वर महान है। பாருங்க விசுவாசம் தேவை. विश्वास चाहिए। விசுவாசம் இல்லாம நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியாது. विश्वास के द्वारा परमेश्वर को, विश्वास के बिना परमेश्वर को प्रिय नहीं कर सकते। பாருங்க இந்த ரெண்டு உதாரணம் பார்த்தோம். दो उदाहरण को हमने देखा। ஒன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் கிருபையில இருந்தாங்க. एक झुंड के लोग अनुग्रह के अंदर थे, அத பாவத்தின் நிமித்தம் கிருபையில இருந்து விழுந்து போயிட்டாங்க. पाप की वजह से अनुग्रह से गिर गए। இன்னொரு கூட்ட ஜனங்கள் பார்த்தோம். और कुछ झुंड के लोगों को देखा, அவங்க எகிப்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. वो मिस्र से उद्धार तो पाए, ஆனா விசுவாசத்தினால அவங்க முறியடிக்கப்பட்டாங்க. लेकिन विश्वास नहीं किए इसके लिए वो मर गए। தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அவங்க இழந்துட்டாங்க. अपना हमें जो स्थान दिया गया था वो खो गए। எதனால இழந்தாங்க? किसकी वजह से खो गए? அவிசுவாசத்தின் நிமித்தம் இழந்தாங்க. अविश्वास की वजह से खो गए। அதனால தான் யூதா சொல்றாரு, इसलिए यहूदा कहता है, நீங்க அவிசுவாசப்பட வேண்டாம். तुम अविश्वास मत हो। இப்படிலாம் உதாரணம் இருக்குது. ऐसे उदाहरण है। கிருபையில இருந்து நீங்க விழுந்து போயிராதீங்க. अनुग्रह से गिर मत जाइए। ரட்சிப்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. उद्धार को आप संभाल लीजिए। இந்த எகிப்தில இருந்து யூத ஜனங்கள் வரும்போது वो मिस्र से यहूदी लोग आते समय அவங்க ரட்சித்த கர்த்தர், उनको परमेश्वर ने उद्धार दिया, ஆனா அவிசுவாசம் வந்ததனால கர்த்தர் அவங்க அழிச்சு போட்டார். लेकिन अविश्वास आने की वजह से परमेश्वर ने उन्हें नाश कर दिया। இன்னைக்கு உங்க குடும்பனுடைய வாழ்வோ அல்லது விழுவதோ, आज आपका परिवार का जीना या गिर जाना அது உங்க கையில தான் वो இருக்குது. आपके हाथ में है। எப்படி? कैसे? நீங்க விசுவாசித்தீங்கன்னா, आप विश्वास करेंगे तो விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். विश्वास के द्वारा धर्मी जन बच जाएगा। விசுவாசிக்கலன்னா विश्वास नहीं करेंगे तो கிருபையிலிருந்து விழுந்து போயிடுவோம். अनुग्रह से गिर जाएंगे। ரெண்டு உதாரணத்தை பார்த்திருக்கோம் நம்ம. दो उदाहरण को हमने देखा இன்னும் है। ரெண்டு உதாரணங்கள் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க और போறோம். दो उदाहरण को हम अगले हफ्ते देखेंगे। அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு वो சப்ஜெக்ட். बहुत इंटरेस्टिंग सब्जेक्ट ஏன்னா है, அது தூதர்களை பற்றி கொடுத்திருக்குது. क्योंकि वो देवदूतों के बारे में दिया है அப்புறம் சோதம் கொமோராவை பற்றி கொடுத்திருக்குது. और सोदोम गोमरा के बारे में दिया है। இந்த காரியத்தை பற்றி நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம்? பார்க்க इन போறோம். चीजों के बारे में हम अगले हफ्ते देखेंगे। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे।
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। இன்னைக்கு நாங்கள் தியானிச்ச வசனத்தின்படி आज हमने जो वचन ध्यान किया है, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எகிப்து தேசத்திலிருந்து ரட்சித்தீர். इस्राएल लोगों को मिस्र देश से तूने उद्धार दिया, பின்பு விசுவாசியாதவர்களை நீர் அழித்தீரப்பா. और उसके बाद जो विश्वास नहीं किए उनको नाश किए। நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए हैं। நாங்க அவிசுவாசத்துல இருக்க கூடாது. हम अविश्वास के अंदर नहीं रहना है। நாங்க விசுவாசத்தோடு காணப்படணும். हम विश्वास के साथ दिखाई देना எங்களுக்கு चाहिए। உதவி செய்யுங்கப்பா. हमें मदद कीजिए। எங்களுடைய அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. हमारे अविश्वास निकल जाने के लिए हमें मदद कीजिए। எங்கிட்ட கடுகளவு கூட அவிசுவாசம் இருக்க கூடாது. वो राय की इतना भी हमारे अंदर विश्वास नहीं होना ஆனா चाहिए, கடுகளவு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. लेकिन राय के जैसे विश्वास को दीजिए। விசுவாசத்தை துவக்குறவர் அது முடிக்கிறவர் நீங்க கர்த்தாவே. विश्वास को शुरू करना और अंत करना आप हैं। எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் हम हर किसी के अंदर விசுவாசம் தளிர்த்து வரட்டும். विश्वास बढ़ने दे, விசுவாசம் தளிர்த்து பூ பூத்து கர்த்தாவே கனிகளை கொடுக்கட்டும் அப்பா. और विश्वास जड़ से लेकर और बढ़कर फूल देकर फल आने दे। நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. ऐसे आप आशीष कीजिए। எங்களுடைய விசுவாசம் கனி கொடுக்கிற ஒரு விசுவாசமாக மாறட்டும். हमारा विश्वास फलदायक विश्वास होने दे। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष दीजिए எங்களை प्रभु। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். यहोशू ஜீவனுள்ள मेसिया के நல்ல नाम से பிதாவே. मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।